இதெல்லாம் பசங்களுக்குள்ள சொல்லிக்க மாட்டோம். எது? இந்த சாரி, தேங்க்ஸ், ஆல் திஸ் ஸ்டஃப். சண்டை வந்தா கூடயா? சண்டை வந்தால் கூட சாரிலாம் கேட்டுக்க மாட்டோம், அப்படியே பேசிக்க ஆரம்பிச்சிரும். ஏய், யார் அந்த ராட்டினத்தை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? ஹாய் பிரியா. ஆட் பெரிய ஹிட் ஆயிடுச்சு போல இருக்கு. சுகர் வந்தவன் அடிக்கடி பிஸ் அடிக்கிற மாதிரி டிவியை ஆன் பண்ணாலே நம்ம ஆட தான் போட்டு அடிக்கிறானுங்க. அந்த 7up மூஞ்சி சன்னி சொன்ன மாதிரி அடுத்த ஆடு தருவான்ல. கண்டிப்பா. பிரியா, இவங்களை வெளியே போ. ஏய் போதுண்டா, இப்போ எதுக்கு பிரியாவை பிசிஓ ஆகுற? இப்படிதான் மூஞ்ச மாஞ்சா போட்டாம ரஃபா வச்சுப்பான். ஆனா நாங்க பேசிட்டோன்னு வச்சுங்க, அடைப்பெடுத்து விட்ட சாகட மாதிரி குபுன்னு சிரிச்சிருவான். Just tell this guys to get out. I want to be alone. ஐயோ, நிஜமாவே நம்ம மேல கோவமா இருக்கான்டா. இல்லாட்டி இங்கிலீஷ்ல பேச மாட்டான். டேய், உடனே நீ கேளாக ட்ரை பண்ணுவிய. நாமளே ரம்மி சாராம ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று சேர்ந்துருக்கோம். மச்சான், சரக்கும் பக்கெட் சிக்கன் ஆர்டர் பண்றா. பிரியா ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. ஏன்னா இப்போ அவன் எங்களை அசிங்கமா திட்ட போறா, நீங்க பயந்துருவீங்க. ப்ளீஸ். ஆமா, அவன் பேசுற கெட்ட வார்த்தையை வச்சு கேசட்டே போடலாம். அவ்வளோ அசிங்கமா பேசுவான். நீங்க கிளம்புங்க. நீங்க போங்க. பிரியா, ப்ளீஸ் வெயிட். போங்க போங்க, நீங்க போங்க. இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். அவளை அடிச்சு தோர்த்து வெளியே போக சொல்லு. நாம யாரை வெளியே போனோம்? நாமளும் இந்த கம்பெனில பார்ட்னர். ஆளுக்கு 20 லட்சம் போட்டுருக்கோம். அடிச்சா சும்மா இருப்போமா? டேய், ஒரு மாசத்துல நான் திரும்ப கொடுத்துறேன் சொல்லு. இப்போ வெளியே போக சொல்லு. இனிமே நீ கூப்பிட்டா கூட வரமாட்டேன். மச்சான், ஈகோ தூக்கி குப்பையில போடா. டேய், எங்களை பத்தி இப்ப தெரியாதா உனக்கு? ஆனா லைஃப்ல எங்களை மாதிரி ஃப்ரெண்ட் உனக்கு கிடைக்க மாட்டான்டா.